வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மத சடங்குகளை ஆய்வு செய்வதில் நீதிமன்றங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடையை 2018ஆம் ஆண்டு நீக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மறு ஆய்வு மனுக்கள் தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு சார்பில் வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, இந்தியாவில் எண்ணற்ற மதப்பிரிவுகளும் உட்பிரிவுகளும் உள்ளன என்றும், ஒரு மதப்பிரிவு தன் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள அதன் சடங்குகளை பின்பற்ற முழு உரிமை உண்டு என்றும் கூறியதுடன், பொது ஒழுங்கு, ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு எதிராக இருப்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே நீதிமன்றம் அதை ரத்து செய்ய முடியும் என்று துஷார் மேத்தா கூறினார். மேலும் அரசால் இயற்றப்படும் சீர்திருத்தங்களுக்கு அதிக வரவேற்பு உள்ளதால் சில மதசார்பற்ற நடவடிக்கைகள் இந்த மத நடைமுறைகளுடன் கலந்திருந்தாலும் அந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் சட்டத்தை சோதிப்பதில் நீதிமன்றங்கள் மத நடைமுறைகளை பாதுகாப்பதற்கே சாய்வாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம், ஒரு மதத்தின் கூட்டு நம்பிக்கைகளை நீதிமன்றங்கள் எளிதாக கேள்வி கேட்கக்கூடாது என்றும், மத செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்யும் போது நீதிமன்றங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வாதங்களை தொடர்ந்து வழக்கு விசாரணை மற்றொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.